மீசியா பல்ல நாடகமான ஏதோ துப்பா கூட வேணாம் எங்கப்பா ஏழை பெரிய சாமி வேணாம் ஏழை ரன்னர் மாடு நாட்டாம பண்ணிட்டாரு ஏழை பெரிய சாமி அதே ரன்னர் மாடு ஏப்பா இருந்து உள்ள வெளியூருக்கு வந்திருக்க இருந்தாலும் வந்த நாட்டாமுக்கார அனைவரும் மரியாதை பேசுறேப்பா சும்மா ஒரு விட்டுற பாருங்க போன வாரம் தண்ணி அடிச்சுக்கல நடந்தது இது என்ன நாலு மாதம் குடி எடுத்தாங்க நான் சொன்னேன் நிறைய உங்களுக்கு சாயங்காலம் உண்டு நல்லா எடுக்கிறாங்க மங்குன்னு எடுத்தாங்க சூழ்நிலை கூட போயிருக்கேன் அந்த ஊர்ல குடியார பையன் அவனை பிடிச்சி 2 பேரும் பைக்ல ஓடும் எங்க வீட்டுக்காரம்மாக்கு தெரியாம ஒரு 1000 ரூபாய் பாக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அடிக்கிற சரக்குல வீட்டுக்கு தெரிஞ்சு அடிச்சுட்டு இருக்கிறோம் அது துப்பா போடு எங்க வீட்டுக்கு உண்மையாவே நடந்தது வீட்டில் மரப்பேட்டில் நல்லா வந்தாங்க சூழக்கால மாடு மாடு திக்கிறாங்க முதல் போட்டது நாடு அப்போ நான் என்ன சொன்னேன் இல்லை உண்மையாகவே நடந்தது ஊர் கதை இல்லைப்பா நெசமா நடந்ததுப்பா நல்ல கதை சிரிப்பு கதை அப்போ ஃபுல்லாக தண்ணி அடிச்சிட்டாங்க நான் அளவாத்தி அடிச்சுட்டு நீ சொல்றீங்க நான் சொன்னேன் சீக்கிரமா வேறு வேலையை முடிங்கடா நான் என் பேத்தியை பார்க்கறதுக்கு அப்படின்னு என்ன சொல்றேன் இந்த திட்டு பையன் நான் அப்படின்னா என்ன ஃபிஷ்ஷா அது சொன்னீங்கன்னா அப்புறம் ஏன் சூழல் நீயே அப்படின்னு நான் இந்த அப்படின்னா இந்த திட்டு பையன் அது வந்து என்னை பைக்கில் கூட்டி போனேன் பாரு அந்த திட்டு பையன் மட்டும் நான் பிசுறேன் அப்ப பூரா பேருமே திருட்டு போய் தானா கிடைக்குது திருநாச்சி இருந்தா எப்படி இருக்கும் வீட்டை ஏமாத்திட மாட்டீங்க முழிச்சுக்கிட்டு இருக்குது நான் மட்டும்தான் குடியாண்டாக்கிறது ஊர்ல பூரா ஊர் போய் ஊரா குடிக்காதுங்க பொம்பளை இருந்தால் மோட்டர் அடிக்கலாம் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க நாளைக்கு எவனை பைக்கு கூப்பிட்டாலும் எவனும் பைக்கில் ஏற்ற மாட்டான் உடனே நீ நடந்துதான் வரணும் பாத்துக்க எனக்கெல்லாம் நீ ரோடு வந்துருச்சு பஸ்ஸில் வந்துருவேன் பஸ்ஸில் வந்து தோணிமலைக்கு நடந்து தானே வரணும் யானை இருக்குது எருமை இருக்குது நான் மழைக்காரன் ஆகிட்டேன் பணக்காரன் ஆகிட்டியா ரோடு இல்லையா ரோடு எங்க ரோடு இல்லை என்ன பாதி இருக்குது என்ன நடந்து தானே வரணும் எங்க அந்த துபாக்குற பிடி இன்ஜினியர் ஏய் மைக் அங்கெல்லாம் போகாது அடுத்த வருஷம் யார் அடுத்த கலரிக்கு இன்னும் 3 மாசம் அடுத்த கலரிக்கு அந்த பையன் துபாக்கூர் என் மாக்கார் ஊற்றி இருப்பாங்க ஆப்பா தூங்க போயிருக்கேன் எனக்கு சாப்பாடு ஓடுறது காலையில வாங்க அங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க
நல்லா செம்பத்தி நிற்கிறாங்க, தூக்குறாங்க, நல்லா திங்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க. காலையில வந்து ஒரு போடத்துக்கு தெரியும் நல்லா என்ன செய்யறாங்க, நல்லா வேலை செய்கிறாங்க. ஏங்களையா தெளிவா சொல்லி தொலையா. ஏழை இவன் எங்கடா போயிட்டு அந்த மாதிரி பொள்ளாச்சியை கெடுத்ததா அடி அடி ஏடி ஏடி இந்த கேட்க நீங்க ஒரு அக்கறக்கா மதுரை கல்யாணம் கட்டுமா பொள்ளாச்சியில் முஸ்லீம் முதல்ல இப்போ மதுரை போய்க்கா பொள்ளாச்சியிலேருந்து நகையை பாடுறான் கோவில்பல பொம்பளைகளும் பாவம். கோனாரு உன்கிட்ட இவங்களை கேட்டு இப்ப நல்லா கழுத்து நிறைய தொங்க விட்டுக்கிட்டு தான் வந்திருக்குது. பாத்தியா பாரு எப்படி பாரு எப்படி இருக்கு மினு 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 மினு. அம்மாய் வளர்த்தாங்க சொன்னாக்கா போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சுக்கொள்ளு. நீ ஆட்டாய் போகிறது கூட எனக்கு தெரியும். பண்ணையாரெலாம் இல்லை இது ஓசிக்க எங்க பிஎஸ் வாங்கி கொடுத்துறாரு. இது ஓசி போதும் ஏற்றுடு. அப்புறம் இருக்கிறது கூட ஓசியா தானே வருவான். ஆமா அது எங்க முதல்ல வச்சிருந்தேன் அவன் பொள்ளாச்சிங்க. அதுக்கடுத்து எந்த கணக்கு வருது கூட கணக்கெடுத்து இப்போ மதுரை வைட்டியாக்க அந்த சரி கணக்கு சொல்லுங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. சொல்லுங்க என்னங்க பாட்டு வந்து அந்த வெளியில் பாட்டலாம் எங்க ஊர்ல பாட்டல் கிடைக்காதியா. நான் இடிச்சு வரேன். நீயே திருடு யாருக்கும் ஏன் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். எங்க யாருக்கு ஊற்றிட்டு வந்துடுறேன் கொஞ்சம். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமணி தங்கா. எங்கடா எங்க தமிழ் எங்கடா எங்க சீக்கிரம் இப்போ அது பிள்ளை போகவே கண்டரோலி ரெடியா தான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த டுபாக்கு ஒரு தமிழக்காவ பல வருஷமா ஏமாத்திக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு பாரு இந்த ஊர் மத்தியிலேயே ஏமாத்திட்டு போறது ஆட்டோக்கு பின்னாடி. இருந்தாலும் இன்னமும் நிகழ்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆனா அந்த நிகழ்ச்சியை பாராட்டி நடிகை இந்த நாட்டிய தாரகை அவர்களுக்கு பணம் 1 10 100 நிறைய கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழாவினை கண்டுகளித்து விளையாட்டு இருக்கு இன்னும் இருக்கு முடிச்சிடாதீங்க. நாங்க முடிக்கல. நாங்க வீட்டுக்கு போனோம். நாங்க எங்க வண்டியில பொட்டு செட்டி கட்டினா தான் நீங்க வீட்டுக்கு போகணும். அங்க பாரு இப்படி எல்லாம் அநியாயம் பண்ண ஊருக்குள்ள ஐயா போலீஸ்காரரை கூப்பிடுவான். போலீஸ்காரர் புடுங்க முடியாதான். இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. போலீஸ் வந்தா பொட்டியை கழட்டி விட்டுருவேன் அவனுக்கு. பரவாயில்ல தெரியல உங்களுக்குலாம் எங்க உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இதேதான் அவருக்கு வேலை. தமிழக்கா எங்க இருந்தாலும் நல்லா பாத்துங்க எப்படி சரக்கு அடிக்கிறாருன்னு சொல்லி கொடுக்குறேன் மாப்பிள்ளை. காலையில உனக்கு இருக்குது வீட்டுல பூசை பங்குனி உத்திர திருநாள்ல உனக்கு சிறப்பு பூசை இருக்கு. நீ என்னை கொண்டாந்து விட்டுட்டு நீ இவ்வளவு தூரம் அடிக்கிறியா பாட்டுல வா நோக்கே கட்டி போட்டு மாப்பிள்ள தானே சைடு பிடிக்கிட்டு வா. நம்ம திக்கலாம் முறுக்கு வச்சிருக்காரு பாரு பிடிக்கிட்டு வா நம்ம சாப்பிடலாம். அவர் தண்ணிய குடிச்சாலே மயங்கி விழுந்துருவாரப்பா. சீக்கிரம் வா.
கொட்டி போட்டுறாத ஏன் அவர் கலக்க வச்சா நீ குடிக்கிறியா? போ ஷேர் பண்ணிக்க போ. இன்னும் 2 நாள் ஆகுமா? இன்னும் 3 நாள் கூட ஆகட்டும். அவர் கலக்கி குடிக்கிறாரு, கலக்காம குடிக்கிறாரு, ராவா குடிக்கிறாரு, முதல் சரக்கு அடிப்பாரு, அப்புறம் தண்ணியை குடிப்பாரு. அது அவரு வரியா சைடிஸ கொடுத்துட்டு வாமா. அருமையா இருக்கு. அவர் நிறைய வச்சிருக்காருப்பா பாக்கெட். அந்த பேக்ல இருக்கிறது பூரா சரக்கு, சைடிஸ், சிகரெட்டு, கஞ்சா எப்படிதான் வருவேன் நாளைக்கு? ஒரு வண்டிக்கார வண்டியில தான் ஏத்திட்டு போவானா, ஒரு பாருக்கு தான் கூப்பிட்டு போவானா? சாப்பிட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டாங்க. இதெல்லாம் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க, ஊர் உலகம்லாம் தெரியட்டும். ஐயா கோனார வாங்க உனக்கு எல்லாம் உட்காந்து வீட்டுக்காரங்க தேடிட்டே இருக்கிறாங்க, வாங்க. யூடியூப்ல வந்து நியூஸ் எகிருது. யூடியூப்ல மாமா ஓடுவேன். புடிச்சு தூக்கி விடுங்கப்பா. ஏய் எழுப்பி விடுப்பா, தூக்கிட்டு வாப்பா, ஆட்டோவில் தூக்கி போட்டு வா. எங்கிட்ட சாக்கடையில் விழுந்துட போறாரு மனுஷன். அது ஒரு வண்டி போகுட்டு பாக்குறேன். ஹலோ பண்ணாரு வாயா, உன்னை நம்பி நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன். நீ இப்படி கொடுத்து போட்டு மழை காப்பாற்றுன்னு நான் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது? எந்த ஊர் என்னங்கிறது எனக்கு தெரியல. எந்த பஸ்ஸுக்கு போகணும், என்ன எந்த வழி ஒன்றும் தெரியல. நீ குடிச்சு போட்டு மழை காப்பி படுத்துனா என்னடா பண்ணுறது? ஃபஸ்ட்டு கேபிள் தொங்குது, பத்தாவதுக்கு பழைய பேக்கு தொங்குது. நீ பழைய கண்ணாடி வேற போட்டு இறங்குறது. எனக்கு எத்தனை நான் உழைக்கிறேன், என்ன நான் உழைக்கிறேன். நீ வந்து பண்ணாரு, நீ எது கிளவுன என்ன பண்ணுறது? நீ எந்த ஊர் என்னங்கிறது தெரியல. நீ கூப்பிட்டு வந்து இப்படி மல்லாக்கா கொடுத்து போட்டு பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறது? ஏய் நின்று பேசு, அங்கே பேசு, இங்கே வராது, கேட்டுப்பேன். பிச்சு படியும் பிச்சு. ஆமாம் பெத்த இல்லையா? ஐயோ ஹலோ, இந்த ஊர் எனக்கு தெரியாது. யார் அக்காவுங்க போகிறோம், பணம் கட்டுறவங்க போகிற நன்றியா வணக்கம் நான் தெரிவித்து கொள்கிறேன். அம்மா வணக்கம் சொல்லிச்சு, பணத்தை கொடுத்து அனுப்பிவிடு. அது பணத்துக்கு தான் இந்த ஆட்டம் போடுது. ஏன்னா பொம்பளைக்கு தாயா குத்துறாங்க, எனக்கு உனக்கு குத்த மாட்டாங்க. அந்த பொம்பளை மாட்டானே குத்துறாங்க, பணமா கொண்டது குத்துறாங்க. எப்படி குத்துறாங்க? நீ சேலை கட்டிட்டு வா. அது தெரியாம இருக்குது, குத்துறாங்க. ஏதோ விட்டேன் கொஞ்ச நேரத்தில் வரைக்கும் பூரா பிச்சு படியும் பிச்சு அட்டி வாங்கிடுவேன். ஆமா ஓடி போயிரு. இந்த பொம்பளை சேலையை கட்டி விட்டு காசு ஏன் இந்த பொம்பளைக்கு சேலையை கட்டி நீ கிளவனு? அந்த பொம்பளையோட ஆட்டம் முடிச்சிருக்கிறது குத்துனாங்க. அந்த பொம்பளையோட ஆட்டம் முடிச்சிருக்க குத்துனாங்க. நீ குடியார போய் உனக்கு எவன் குடிப்பாப்பானா? உங்க வீட்டுல 10 ரூபா வாங்கிட்டு வா பாப்பா. நான் குடிப்பேன் தண்ணி. மாறுமா குடிக்காதுங்க போறேன். அதே மாதிரி நான் குடிக்கல இந்த ஊருக்குள்ள அப்படின்னு வாங்க. ஆனா ராமசாமி வந்துருவாங்க. நான் வந்துருவேன். அண்ணா கொண்டாரு வாங்க. நம்ம 2 பேரும் ஒரு நாள் ஆச்சு. இப்ப 2 பேரும் சொல்லி குடிக்கவே இல்லை. அப்பெல்லாம் இணைச்சு அதான் புல்லா அடிச்சோம். ஆட்டம். ஆமா கொண்டாரு. சரி, இந்த ஊர்ல எங்கட உட்காந்து தண்ணி அடிக்க விட்டுருங்களா? கேனப்பாய
இது எங்க பக்கம் பாட்டு நீ இருந்தா பயனால உன்னை விட்டுருக்கலாம் இங்க இல்லைன்னா மொக்கையை கட்டி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அங்க எங்க ஊர் பக்கமா கேரளா பக்கமா ரூபா காய்ச்சி ஆமா ஆமா. நீ வருஷத்துல அடிக்கல சரி அதெல்லாம் விடு. இப்ப வா ஒரு ஆட்டம் போட்டு பார்ப்போம். நல்லா ஆடிக்கலாம் ஆடிக்கலாம் பாடிக்கலாம். பாடிக்கலாம். ஒரு நாகரிகம் இல்லாத ஊரா இருக்கும். எந்த ஊருக்கு எனக்கு பிடிச்சி உங்களை ஆடத்தால இந்த ஊர்ல விட்டுருக்கோம். அதுக்கு என்ன பண்ணுறது? ஆகிட்டே இருக்க. ஞாயிறு இருந்தா ஞாயிறு இருந்தா ஆள்தானே போட்டுருக்காங்க. நாய் நக்கல வணக்கம்டா. சத்தமா பண்ணி பேசு நக்கல வணக்கம்டா. நீ நம்ம ஆத்த மகள சரி எதுக்கு வந்த? நானா நான் பார்க்க வந்தேன். மதுரையிலேருந்து வந்தீங்கிற மதுரையிலேருந்து கூப்பிட்டாங்க நான் வந்தேன். யார் கூப்பிட்டு எவனாவது கூப்பிட்டு சொல்லி அவனை கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு வாங்க. கோனாறு மாமே பெரியசாமியா கூப்பிட்டான். கோனாறு மாமே நாகராசு இல்லை இளையராஜாவை கூப்பிட்டான். அவன் யாருன்னு எனக்கு தெரியாதியா கோனாரு. ஏய் பூரா போய் சும்மா நிறுத்து. 48 நாள் அவளை யாருன்னு தெரியாது. எங்க